ஹலோ கைஸ், நீங்க செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கிற பர்சனா ஆர் செல்ஃப் டிசிப்ளினை லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் செல்ஃப் டிசிப்ளின் சொல்லிட்டு 1000 விஷயம் ஐடியலா பேசப்பட்டாலும் ரியாலிட்டிங்கிற விஷயத்த யாருமே சொல்றது கிடையாது. ஸோ நீங்க செல்ஃப் டிசிப்ளின் பழகும் போது ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நான் இந்த வீடியோல செல்ஃப் டிசிப்ளின் ஐடியலா பேசப்படுற விஷயத்தையும் அதுக்கான ரியாலிட்டியும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், மார்னிங் ரொட்டீன். செல்ஃப் டிசிப்ளின் சொல்லி பேசும்போது ஃபர்ஸ்டா எல்லாராலும் பேசப்படுற ஒரே டாபிக் மார்னிங் ரொட்டீன். ஐடியலா சீக்கிரமா எந்திரிங்க, காமனா 5 மணிக்கு எந்திரிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, ஜேர்னல் பண்ணுங்க, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரால மார்னிங் ரொட்டீன் இப்படிதான் பேசப்பட்டாலுமே நீங்க ரியாலிட்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்குன்னு ப்ராப்பர் ஒர்க் ரொட்டீன் இருந்தாலும் எல்லாருமே ஏர்லியா எந்திரிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கான விஷயம் தான். அப்படியே எந்திரிச்சாலும் ஹெல்த்தியான விஷயங்களை தான் பண்றோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்ம லேட்டா எந்திரிச்சாலும் சீக்கிரம் எந்திரிச்சாலும் நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் திங் நம்ம மொபைல் எடுக்கிறது, ஸ்க்ரால் பண்றது. ஸோ எந்திரிக்கும் போதே நம்ம ரஷ்டா ஃபீல் பண்ண வச்சுக்கிறோம். எல்லா நாளுமே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்கு தான் எந்திரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்க யாருமே ரோபோட் கிடையாது. சில நாள் முன்ன பின்ன லேட்டா எந்திரிக்கலாம், இல்ல கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஏர்லியா கூட எந்திரிக்கலாம். ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்றதுனால நமக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கொஸ்டின் மார்க்கான விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது ஜேர்னல் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி எந்திரிக்கிறதுனால நமக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் வருதோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்துடும். செகண்ட் ஒன், டெய்லி எக்ஸசைஸ். ஐடியலா சொல்லணும்னா 1 hour ஜிம் செஷன் வச்சு சாலிடா ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ரியாலிட்டின்னு சொல்லி எடுத்துக்கும் போது சில நாள் நம்ம பிஸியா இருக்கலாம், இல்ல அன்மோட்டிவேட்டடா இருக்கலாம், இல்ல டயர்டா இருக்கலாம். சில நாள் ஒர்க் பிஸியா இருக்கு, இதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி கூட போடலாம். ஸோ எல்லா நாளும் ப்ராப்பரா நம்மளால 1 hour ஜிம் செஷனை சாலிடா ஒர்க் அவுட்டோட பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். ஸோ சாலிடா எல்லா நாளும் நம்மளால 1 hour ஜிம் செஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவுமே கொஸ்டின் மார்க்கான விஷயம் தான். எல்லா நாளும் ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. சில நாள் நீங்க ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்றதுனால நீங்க செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிற பர்சனா இல்லாம போறதுக்கான சான்சஸும் கண்டிப்பா கிடையாது. தேர்ட் ஒன், ரீட் 10 minutes டெய்லி. ஐடியலா உங்களோட பர்சனல் க்ரோத்காக நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அட்லீஸ்ட் 10 minutes ஆர் 10 pages படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டியில நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லா நாளும் எல்லாருனாலையும் ஒரு 10 நிமிஷம் அலோகேட் பண்ணி ரீட் பண்றதுக்காக உட்கார முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவுமே டவுட்ஃபுல்லான விஷயம் தான். நீங்க ஒரு புக்கை ரீட் பண்றீங்க அப்படின்னா எதுக்காக ரீட் பண்றோங்கிற கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். அது இல்லாம நீங்க ஒரு விஷயத்த ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க உங்களோட பாத்ல இருந்து மிஸ் ஆகுறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள இன்னுமே சஃபஸ்டிகேட்டடா வச்சுக்கிறக்க நமக்கு பாட்காஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ அதனாலேயே இங்க முக்காவாசி பேர் புக்ஸை ரீட் பண்றதுங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில டைம் லைஃப்ல ஒரு சில நாள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான நிறைய விஷயம் நடக்கும்போது புக்ஸை ரீட் பண்ணி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சில நாள் உங்களுக்கு உண்மையாவே தோணி புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அப்போ உட்காந்து நீங்க படிக்கும் போது தான் உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிக்குமே தவிர நீங்க உங்களே கம்பல் பண்ணி டெய்லி 10 minutes உட்காந்து படிச்சுதான் ஆகணும்னு சொல்லி ரஷ் பண்ணும்போது அது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஃபோர்த் ஒன், யூஸ் டு டூ லிஸ்ட். ஐடியலா காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ப்ரையாரிட்டியில இருக்கு, இந்த டாஸ்க்கெல்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும், இன்னைக்கு இவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கன்வே பண்ணியிருக்கணும், இந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டு டூ லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்க ரியாலிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டு டூ லிஸ்ட்ல இருக்கிற விஷயத்த கூட நீங்க மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சில டைம் நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஓவர்வெல்ம்டா ஃபீல் ஆகும். இல்லைன்னா சில நாள் நம்ம டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காகவே ஓவரா பிளான் பண்ணவும் ஆரம்பிச்சிருவோம். இப்படி நம்ம டெய்லி டு டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கறனால லிவ் த மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சில நாள் டு டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டோமேங்கிற ஒரே காரணத்துக்காக அதுக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எல்லாருக்கும் எல்லா நாளும் டு டூ லிஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா டவுட் தான். சில நாள் நீங்க பயங்கரமா பிளான் பண்ணி வச்சு அடுத்த நாள் எந்திரிக்கும் போது அந்த நாள் டோட்டலா வேற மாதிரியா இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கிறப்போ அப்படி ரியாலிட்டியா மாறுற ஒரு நாள் உங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சில நாள் எந்த பிளானும் இல்லாம கோ வித் த ஃப்ளோன்னு வாழ்றதுலயும் செல்ஃப் டிசிப்ளின் நம்ம நிறையவே கத்துக்கலாம். ஃபிஃப்த் ஒன், டைமர்ஸ்.
ஐடியலா சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு நீங்க 30 மினிட்ஸ் சாலிடா வொர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ, அதுல 25 மினிட்ஸ் மட்டும் வொர்க்ல ஃபோகஸ்டா இருங்க. 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும், ரியாலிட்டில நீங்க 25 மினிட்ஸ் ஃபோகஸ்டா வொர்க் பண்ண போம்போது, உங்களுக்கு இன்டரப்ஷன்ங்கிற விஷயம் வராம போகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அந்த 25 மினிட்ஸ்லயும் உங்களோட பிரெயின் வேற எத பத்தி வேணாலும் யோசிக்கலாம். ஆர் எல்ஸ் வெளிய இருந்து யாராச்சும் வந்து உங்ககிட்ட பேசலாம். சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். சில டைம் உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகுறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு சாலிட் 25 மினிட்ஸ்ல வொர்க்க மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வாழ்றதுக்கு நம்ம யாரும் ரோபோட் கிடையாது. இந்த மாரி ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகுறதுனாலயோ, நீங்க வேலையில இருந்து உங்களோட மைண்ட் டைவர்ட் ஆகுறதுனாலயோ, நீங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத பெர்சனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா நீங்க ஒரு வொர்க்க பண்ணும்போது, அந்த வொர்க்க முடிக்கணுங்கிறது மட்டும் தான் எய்மா இருக்கணுமே தவிர, இந்த இடத்துல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும் அடுத்த 25 மினிட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு உட்காரும்போது, நம்மள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பட் நீங்க கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லி அந்த வொர்க்க பண்ண ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் அதுக்கு அடாப்ட் ஆயி, இன்ட்ரெஸ்ட்டா வொர்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அதர்வைஸ் நீங்க 25 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் இதுல மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனச்சா, கண்டிப்பா அதுல இருந்து தான் உங்களோட மைண்ட் டைவர்ட் ஆகவே ஆரம்பிக்கும். 6th ஒன் லிமிட் சோஷியல் மீடியா. ஒரு ஐடியலான பெர்ஸ்பெக்டிவ்ல ஜாஸ்தி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க. ஜாஸ்தி மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி இவ்ளோ ஹார்ஸ்க்கு முன்னாடி நீங்க மொபைல் தொடவே தொடாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் சொன்னாலும், ரியாலிட்டில இத தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சில நாள், சில நேரமெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற ரியலைசேஷனே இல்லாம, நம்ம பாட்டுக்கு சோஷியல் மீடியாக்குள்ள ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ, இதனால நீங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத பெர்சனா போயிருவீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. என்னதான் சோஷியல் மீடியால நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே, அதுலயும் சில நாள், சில டைம் நம்ம நெறைய விஷயத்த லேர்ன் பண்ண தான் செய்றோம். ஸோ, மொபைல் யூஸ் பண்றது, ஸ்க்ரால் பண்றது, சோஷியல் மீடியாக்குள்ள இருக்கிறதுங்கிற விஷயத்தெல்லாம் நம்மளால குவிட் பண்ணிற முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. பட் இந்த எல்லா விஷயத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இன்னுமே ரியாலிஸ்டிக்கா சொல்லணும்னா, சில நாள் உங்களுக்கு மூவி பார்த்துட்டு தான் தூங்கணும்னு தோணலாம். சில நாள் யாராச்சும் ஒருத்தங்க கிட்ட நீங்க கால்ல பேசிட்டு தூங்கலாம். ஆர் எல்ஸ் சோஷியல் மீடியாக்குள்ளேயே வொர்க் பண்ற பர்சனுக்கு அதுல இருந்து வெளியே வந்துட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா முடியாத ஒரு விஷயம். சில நாள் ஏதாவது ஒரு கால்க்காக நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ இதனால நீங்க மொபைல் அவாய்ட் பண்றது, சோஷியல் மீடியா அவாய்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணாதான் நீங்க செல்ஃப் டிசிப்ளின் லேர்ன் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க். 7th ஒன் கோல்ட் ஷவர். செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லி பேசும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசப்பட்ட டாபிக் இந்த கோல்ட் ஷவர். செல்ஃப் டிசிப்ளின்காக டெய்லி அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் ஆச்சும் கோல்ட் ஷவர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னதான் பேசப்பட்டாலும், ரியாலிட்டியில எல்லாருனாலையும் எல்லா டைம்லயும் எல்லா வெதர்லயும் கோல்ட் ஷவர் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட ஹெல்த். சில பேருக்கு சம்மராவே இருந்தாலும் அந்த டைம் நான் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பர்சனா கூட இருக்கலாம். சில வெதர் கண்டிஷன்ல நீங்க கோல்ட் ஷவர் எடுத்துக்கும் போது உங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் யூ ஆர் நாட் அ நேவி சீல். ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்பரா இல்லாத பர்சனுக்கு கோல்டு ஷவர் எடுத்துக்கிட்டாதான் நீ செல்ஃப் டிசிப்ளினா மாற முடியும்னு கேட்டீங்கன்னா, அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அதனால அவங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத பர்சனா போயிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே கண்டிப்பா இல்ல. 8th ஒன் ரெஃப்ளெக்ஷன்ஸ். ஐடியலா டெய்லி உங்களோட டேவை ஜேர்னல் பண்ணுங்க, அந்த டேவை அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ரியாலிட்டின்னு சொல்லி எடுத்துக்கும் போது எல்லா நாளுமே உட்காந்து நம்மளால எழுதிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. சில நாள் நம்ம டயர்டா இருப்போம், சில நாள் எழுதுறக்கே மனசு இருக்காது. சில நாள் நம்ம அந்த மூமெண்ட்டை லிவ் பண்ணணும்னு தான் நினைப்போமே தவிர, அதை ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டோம். அதையும் தாண்டி சில நாள் சில சீக்ரெட்டான சில பர்சனலான விஷயம் உங்களோட லைஃப்ல நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே உட்காந்து ஒருத்தர் டெய்லி ஜேர்னல் பண்ணிட்டு இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ ஒரு சில நாள் உங்களோட லைஃப் அனலைஸ் பண்ணாம போறதுனாலையும், சில நாள் நீங்க ஜேர்னல் பண்ணாம போறதுனாலையுமே நீங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத பர்சனா ஆகவே முடியாது. 9th ஒன் ஸ்லீப் ஸ்கெடியூல். ஐடியலா டெய்லி 10 மணிக்கு பெட்டை ஹிட் பண்ணிடணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் சொன்னாலும், டெய்லி ரியாலிட்டியில நம்ம இதான் பண்ணிட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. சில நாள் நம்மளோட ஒர்க்கை முடிச்சுட்டு போறதுக்கோ, இல்ல சில நாள் அந்தந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணிட்டு அந்த டேவை முடிக்கிறதுக்குமே நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கலாம். எல்லாருனாலையும் டெய்லி 10 மணிக்கு போய் தூங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கேற்ற ஸ்கெடியூல்ல தான் எல்லாருனாலையும் தூங்க முடியும். சில நாள் நீங்க சிக்கா ஃபீல் பண்ணலாம். நீங்களே தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வராம போலாம். நெறைய தாட்ஸ் இருக்கலாம். இல்ல சில வொர்க் இருக்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம ஸ்க்ரால் பண்ணி முடிச்சுட்டு போய் தூங்குறதுக்கு கூட நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம லேட்டா தூங்கும்போது ஆப்வியஸ்லி அடுத்த நாள் நம்ம லேட்டா தான் கண்டிப்பா எந்திரிப்போம். ஸோ நான் 10 மணிக்கு தூங்கல, 6 மணிக்கு எந்திரிக்கலன்னு சொல்றனால செல்ஃப் டிசிப்ளின் வந்துருமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அண்ட் டெய்லி 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு நம்ம ரோபோட்டும் கிடையாது. சில டைம் நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க, இல்ல ஒரு வீக்கெண்ட என்ஜாய் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, அந்த நாளுமே உங்களால 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க்.
ஆர்எல்ஸ் சில டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நைட் அவுட் போறீங்க அப்படிங்கிறப்போ இந்த டைமுக்கு தூங்கிடணும், இந்த டைமுக்கு எந்திரிக்கணுங்கிறது கண்டிப்பா யாருனாலையும் முடியாது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஸ்லீப்பிங் டைமிங்க ஃபாலோ பண்ணலங்கிறதுக்காக நீங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத பர்சனாவும் ஆகிட முடியாது. 10th ஒன், டூ ஒன் ஹார்ட் திங் டெய்லி. இது கேட்கும் போதே அவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. என்னதான் ரியாலிட்டியில அட்லீஸ்ட் டெய்லி ஒரு தடவை ஒரு பிக் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுங்க, ஆர் அன்கம்ஃபர்டபுளான கான்வர்சேஷன் கொடுங்க, ஆர் டஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ரியாலிட்டின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நம்மளோட லைஃப் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். ஸோ இதுல இனி ஒரு டஃப்பான விஷயத்த பண்ணணுங்கிறது கண்டிப்பா முடியாது. அது மட்டும் இல்லாம அப்படி டஃப்பான விஷயத்த பண்றதுங்கிறது உங்களுக்கு இன்னுமே ப்ரெஷரை தான் கொடுக்கும். அண்ட் ஃபேஸ் பிக் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் நமக்கு டெய்லி டெய்லி இருந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒர்க் எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சில பேரோட லைஃப் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதுல போய் அவங்க எங்க பிக் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. அண்ட் அன்கம்ஃபர்டபுளான கான்வர்சேஷன் கொடுக்கறது. ஸோ இது எல்லாத்துக்குமே செட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாது. எல்லாருமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. சில பேர் ரிசர்வ்டா இருப்பாங்க, சில பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. இதனால அவங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத பர்சனாவும் ஆகிட முடியாது. பட் அப்படிப்பட்ட பர்சனால அன்கம்ஃபர்டபுளான கான்வர்சேஷன் கொடுக்கறதுங்கிறது கண்டிப்பா ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் டஃப் ப்ராஜெக்ட்ஸ். நீங்க ஒரு டஃப்பான ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு வர்த்தா அந்த ப்ராஜெக்டும் இருக்கணும். ஸோ நீங்க டெய்லி செல்ஃப் டிசிப்ளின்காக டஃப்பா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தே இல்லாத விஷயத்துக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுறதுங்கிறது மீனிங்லெஸ்ஸான விஷயமா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் நான் செல்ஃப் டிசிப்ளின்காக கஷ்டமான ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படிங்கிறது உங்களை இன்னுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் மாற்றும். அண்ட் இதனால நீங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத பர்சனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவுமே இல்லை. அண்ட் இப்போ செல்ஃப் டிசிப்ளின்காக நான் என்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னா ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல ஒரு சில விஷயத்தை தான் என்னாலேயும் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் திங், டெய்லி ஒர்க் அவுட். அதுலயும் நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி 1 hour சாலிட் ஜிம் செஷன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. என்னோட ஒர்க், என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் தான் என்னாலையும் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு எனக்கு டைமும் இருக்கணும். பட் ஒன் திங் என்னால ஷுவரா சொல்ல முடியும், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது, டிப்ரெஸ்டா இருக்கும்போது ஒர்க் அவுட்டுங்கிற ஒரு விஷயம் பண்ணனால அதுவுமே ரெகுலரா ஒரு 30 மினிட்ஸ் என்னால பண்ணிட்டு இருக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒர்க் அவுட்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் இந்த ஒர்க் அவுட்டை என்னால டெய்லி பண்ண முடிஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வீக்கெண்ட், ஃபேமிலி டைம், இல்ல கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணதான் செஞ்சேன். பட் ஆனா ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நான் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றேனோ அப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு என்னால என் மைண்டை டைவர்ட் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்த நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் ஒன், சோஷியல் மீடியா யூஸ் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நானே ஒரு நாள் உட்காந்து யோசிக்கும் போது இந்த ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கறனால என்னோட பாதி டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிற ஒரு ரியலைசேஷனுக்குள்ள நான் வந்துட்டேன். மோரோவர் சோஷியல் மீடியா யூஸ் பண்றது கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணனோ இல்லையோ என்னோட ஒர்க் லைஃப் அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்லீப் ஸ்கெடியூல். இதுல என்னோட அல்டிமேட் கோல் 8 hours தூங்கணுங்கிறதா இருந்துச்சு மட்டுமே தவிர 10 மணிக்கு தூங்கி காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னோட ஒர்க் லைஃப் ஸ்டைலுங்கிறது நான் நைட் எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இருக்கும் போது என்னால எப்படி 10 o'clock தூங்க முடியும்? மோரோவர் என்னோட ஒர்க் லைஃப், என்னோட லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டைமிங்ல என்னால ஸ்டிக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் சாலிடா 8 hours தூங்குறதுனால என்னால ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாகவும் டிப்ரெஷன் இல்லாமலே இருக்க முடிஞ்சிச்சு. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் பழகிக்கணுங்கிறதுக்காக இன்டர்நெட்ல நிறைய விஷயம் இருந்தாலும் ரியாலிட்டியில எல்லாமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணாததுனால நீங்க செல்ஃப் டிசிப்ளினா இல்லாத பர்சனா ஆகிரவும் முடியாது. உங்களோட ஒர்க் லைஃப், உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எதெல்லாம் செட் ஆகும், உங்களால சின்ன சின்னதா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், அண்ட் ரியலாவே உங்களால எதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.